அமுதம் பொதிந்த கோயில் அம்புயர்த்தோர் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் தோலாத தனி வீரல் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செழுமறையில் முதல் எழுத்து சேர்த்த கோயில் தீராத வினைகளைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருடிகளே சரணம், ஜிய திருடிகளே சரணம். இப்பொழுது நாம் ஸ்ரீரங்கம் திவ்யதேசத்திலே இருக்கிறோம். ஸ்ரீரங்கம் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தலையான திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்திலே எம்பெருமான் சைன திருக்கோலத்திலே ஸ்ரீ ரங்கநாதனாக எழுந்தருளியிருக்கிறார். நம்முடைய சம்பிரதாயத்திலே இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பெரிய பெருமாள் என்று திருநாமம். எதனாலே இந்த எம்பெருமானுக்கு பெரிய பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது, இந்த பெருமாள் எப்படி இந்த திவ்யதேசத்துக்கு வந்து சேர்ந்தார், இதையெல்லாம் முதலிலே அனுபவிக்கலாம். எம்பெருமான் பரமபதத்திலே நித்திய முக்தர்களோடு ஆனந்தமாக எழுந்தருளியிருக்கிறான். இங்கிருக்கக்கூடிய, அதாவது இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஜீவனம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு திருப்பார்கடலுக்கு எழுந்தருளுகிறான். இங்கே திருப்பார்கடலிலே பிரம்மா மற்ற உள்ள தேவர்கள் இவர்கள் எல்லாரும் வந்து எம்பெருமானை தொழுது தங்களுடைய குறைகளை ஒப்பிக் கொள்கிறார்கள். ஒரு சமயம் பிரம்மா வந்து எம்பெருமானிடத்திலே தனக்கு திருவாராதனத்துக்கு எம்பெருமானுடைய திருமேனி வேணும் என்று பிரார்த்திக்க, அந்த சமயத்திலே எம்பெருமான் பிரணவாக்கார விமானத்தோடே சேர்ந்து பிரம்மாவுடைய சத்தியலோகத்துக்கு எழுந்தருளுகிறான். ஆக இந்த தீரகத்திலே நாம் சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாள் பிரணவாக்கார விமானத்திலே முதலிலே பிரம்மாவாலே சத்தியலோகத்திலே பூஜிக்கப்பட்ட எம்பெருமான். சில காலத்துக்கு பிறகு அயோத்தியாவை ஆண்டு வந்த இக்ஷ்வாக்கு என்கிற சூரியகுல மன்னன், இவன் ஒரு முறை சத்தியலோகத்துக்கு பிரம்மாவை தரிசிக்கப் போகிறான். அந்த சமயத்திலே அங்கே பிரணவாக்கார விமானத்திலே எம்பெருமான் எழுந்தருளியிருப்பதைக் கண்டு அந்த விமானத்தோடு எம்பெருமான் தன்னிடத்திலே தன்னுடைய மாளிகையிலே இருந்தால் தான் அந்த எம்பெருமானை நன்றாக ஆராதிக்கலாம் என்று ஆசைப்பட்டு அதை பிரம்மாவிடத்திலே பிரார்த்திக்கிறான். பிரம்மாவும் அவனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி தன்னுடைய திருவாராதன பெருமாளை இக்ஷ்வாக்குவுக்கு கொடுக்கிறான். இக்ஷ்வாக்கு தன்னுடைய தேசமான அயோத்தியா தேசத்துக்கு அந்த எம்பெருமானை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணி அந்த எம்பெருமானுக்கு தினமும் திருவாராதனம் பண்ணி வருகிறான். அந்த இக்ஷ்வாக்குடைய வம்சத்திலே பல மன்னர்கள் வரிசையாக வந்து இந்த எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்து வந்தார்கள். அந்த சூரியகுல வம்சத்திலே எம்பெருமான் தானே ஸ்ரீராமனாக அவதரிக்கிறான். நம்முடைய சம்பிரதாயத்திலே ஸ்ரீராமன் எம்பெருமானுக்கு பெருமாள் என்ற திருநாமம். அந்த ஸ்ரீராமன் தனக்கு குலதனமாக இருக்கக்கூடிய, குல தெய்வமாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாளை தானே திருவாராதனம் பண்ணுகிறான். சீதா பிராட்டியோடு சேர்ந்திருந்து திருவாராதனம் பண்ணுகிறான். அப்படி பெருமாள் திருவாராதனம் பண்ணின எம்பெருமான் ஆகையாலே இந்த எம்பெருமானுக்கு பெரிய பெருமாள் என்று திருநாமம் ஏற்பட்டது. அக்காலத்தில் இந்த எம்பெருமானுக்கு ஜெகநாதன்
நாராயணன் என்று திருநாமம். பிற்காலத்திலே ஸ்ரீரங்கத்துக்கு எம்பெருமான் வந்து சேர்கிறான். அந்த சமயத்திலே எம்பெருமானுக்கு ஸ்ரீரங்கநாதன் என்ற திருநாமம் ஏற்படுகிறது. எப்படி இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு எம்பெருமான் வந்து சேர்ந்தான் என்பது பார்த்தால் மிகவும் ஆச்சரியமான ஒரு நிகழ்வு அது. பெருமாள், பிராட்டி, இளைய பெருமாள் மூவரும் காட்டுக்கு செல்கிறார்கள், வனவாசம் செல்கிறார்கள். அந்த வனவாசம் நடக்கும் பொழுதுதான் சீதா பிராட்டி ராவணன் கவர்ந்து செல்கிறான். சீதா பிராட்டி மிகவும் கருணையோடே லங்கைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தேவஸ்திரீகள் எல்லாம் அங்கே சிறைப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக தானே சிறை புகுந்தாள். அதற்கு பிறகு பெருமாள் சீதா பிராட்டியை தேடிச் செல்கிறான். லங்கையிலே பிராட்டி 10 மாத காலம் இருந்தாள். அவளாலே எம்பெருமானுடைய பிரிவை தாங்க முடியவில்லை. எம்பெருமானோ பிராட்டியை தேடி ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டு வருகிறாள். அப்பொழுதுதான் சுக்ரீவ மகாராஜர், ஹனுமான் இவர்களோட நட்பு ஏற்படுகிறது. அந்த சமயத்திலே ஹனுமான் லங்கைக்கு வந்து சீதா பிராட்டியை சந்தித்து பெருமாளுடைய செய்தியை சீதா பிராட்டிக்கு சொல்லி மீண்டும் பெருமாளிடத்தில் சென்று சீதா பிராட்டி இருப்பதை நிச்சயம் செய்து அந்த இடத்திலே நாம் சென்று யுத்தம் பண்ணி சீதா பிராட்டியை மீட்க வேண்டும் என்று சொல்ல, பெருமாளும் அதே போல கடலிலே அணை கட்டி லங்கைக்கு சென்று ராவணனுடைய யுத்தத்தை பண்ணி அவனுடைய சேனை, அவனுடைய உறவினர்கள் அனைவரையும் அழித்து ராவணனையும் கொன்று சீதா பிராட்டியை வீட்டு திரும்பவும் அயோத்தியா தேசத்துக்கு எழுந்துவிடுகிறான். அப்பொழுது எம்பெருமானுக்கு அங்கே ஸ்ரீராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. அந்த பட்டாபிஷேகத்துக்கு எம்பெருமானுக்கு உதவின அனைவரும் வந்திருந்தார்கள். வானரசேனை என்ன, சுக்ரீவ மகாராஜர், ஜாம்பவான், ஹனுமான், இன்னும் இருக்கக்கூடிய வானர வீரர்கள், அதே போல விபீஷண ஆழ்வான், இவர்கள் எல்லாரும் அங்கே வந்திருந்தார்கள். வந்திருந்தவர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிசை எம்பெருமான் அளித்தான். அப்படி அந்த கிரமத்திலே விபீஷண ஆழ்வானை எம்பெருமான் கண்டு இவனுக்கு உயர்ந்ததாக ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று பார்த்து தன்னுடைய திருவாராதன பெருமாளான பெரிய பெருமாள் அந்த நாராயண நம்பெருமானை பிரணவாகார விமானத்தோடு சேர்த்து விபீஷண ஆழ்வானுக்கு கொடுக்கிறார். நாம் இப்பொழுது இருப்பது இங்கே சேஷராயர் மண்டபம். இந்த மண்டபத்திலே இங்கே அழகான ஒரு சிற்பம் இருக்கிறது. அங்கே விபீஷண ஆழ்வான் கையிலே பிரணவாகார விமானத்தோடு பெரிய பெருமாள், நம்பெருமாள் அனைவரையும் எழுந்தருள பண்ணி கொண்டு அற்புதமாக சேவை சாதிக்கிறான். அந்த விபீஷண ஆழ்வான் அந்த பிரணவாகார விமானத்தோடு எம்பெருமானை எழுந்தருள பண்ணி கொண்டு ஆகாச மார்க்கத்திலே லங்கையை நோக்கி செல்கிறான். அந்த சமயத்திலே இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் அது வடதிருக்காவேரி, தென்திருக்காவேரி என்று 2 பக்கமும் நதியை உடையது. ஒரு தீவாக அமைந்திருப்பது. முழுக்க இந்த நதியாலே சூழப்பட்டிருக்கிறது. அது வடக்கு பக்கத்திலே வடதிருக்காவேரி கொள்ளிடம் என்று சொல்லப்படுகிறது, தென்திருக்காவேரி காவேரி என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ரம்யமான ஒரு சூழ்நிலையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை கடக்கும் பொழுது விபீஷண ஆழ்வான், சரி இங்கே நாம் இந்த பிரணவகார விமானத்தை இறக்கி நாம் நம்முடைய அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி பிறகு இங்கிருந்து புறப்படலாம் என்று பார்க்க, அந்த சமயத்திலே இங்கே விபீஷண ஆழ்வான் பிரணவகார விமானத்தை இறக்கி எம்பெருமானுக்கு இங்கே திருவாராதனமும் பண்ண, அப்பொழுது எம்பெருமானுக்கு இந்த இடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. எம்பெருமான் மிகவும் ஆசைப்பட்டு கொண்டிருந்தான் இங்கே இருக்க வேணும் என்று. அப்படியே இங்கே வந்து சேர எம்பெருமானும் நான் இங்கேயே இருக்கலாம் என்று முடிவு பண்ணுகிறான். அப்பொழுது இங்கே இருந்த ராஜாவும் விபீஷண ஆழ்வானிடத்திலே பிரார்த்திக்க,
விபீஷன் ஆழ்வானுக்கு எம்பெருமானை இங்கே விட்டு போக மனசில்லை என்றாலும் எம்பெருமானுடைய திருவுள்ளம் அதுவாக இருந்தால் நாம் என்ன பண்ணுவது என்று இருக்க, அப்பொழுது எம்பெருமான் நாம் நீ இருக்கக்கூடிய திக்கு, அதாவது தென் திசை, அதை நோக்கி நாம் சயனித்திருப்போம், உன்னுடைய இடத்தையே பார்த்து கொண்டிருப்போம் என்று சொல்லி எம்பெருமான் இங்கே தெற்கு நோக்கி சயன திருக்கோலத்திலே எழுந்தருளுகிறான். அப்படித்தான் இங்கே இந்த எம்பெருமான் எழுந்தருளின சரித்திரம் காட்டப்படுகிறது. இந்த எம்பெருமான் இங்கே வந்த பிறகு எம்பெருமானுக்கு இங்கே ஓரொரு காலத்திலே ஒவ்வொருவர் திருவாராதனங்களும் மற்ற கைகரியங்களும் பண்ணி போயிருந்திருக்கிறார்கள். ஆழ்வார்கள் காலத்திலே இந்த ஸ்ரீ ரங்கநாதன் எம்பெருமானிடத்திலே எல்லா ஆழ்வார்களும் மிகவும் ஈடுபட்டிருந்தார்கள். பதின்மர் பாடும் பெருமாள் என்று இந்த ஸ்ரீரங்கநாதனுக்கு மிக விசேஷமான ஒரு கொண்டாட்டம் சொல்லப்படுகிறது, பெருமை காட்டப்படுகிறது. 10 ஆழ்வார்களும் பாடிய எம்பெருமான் என்று இந்த எம்பெருமான் சொல்லப்படுகிறான். அதே போல ஆழ்வார்கள் காலத்துக்கு பிறகு வந்த ஆச்சாரியர்கள், பல ஆச்சாரியர்கள் இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே திவ்யதேசத்திலே எழுந்தருளியிருந்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனங்களும் கைங்கரியங்களும் பண்ணியிருக்கிறார்கள். இது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள். இதை தவிர பல பக்தர்கள் எம்பெருமானத்தில் மிகவும் ஈடுபட்டு இங்கே எம்பெருமானை பாடி மகிழ்ந்து வணங்கி கொண்டாடி இருந்திருக்கிறார்கள். அப்படி இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே பலவிதமான வைபவங்கள் அமைந்திருக்கின்றன.